சங்கீதம் 89. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டு இருக்கும். உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பேன் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவ ஜெபம் செய்வீங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறார். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இப்பொழுதும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வருகிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ஏசப்பா. கையிட்டு செய்யும் காரியங்களில் உடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும் ஏசப்பா. போக்கில மரத்தில் உடைய சமூகம் பாதுகாத்து கொள்ளட்டும் ஏசப்பா. தேவைகளை சந்தித்து கொடுங்க ஏசப்பா. துன்பம், துக்கம், துயரம், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கட்டளையிட்டு கொடுங்க ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை விளங்க பண்ணுங்க ஏசப்பா. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்து கொடுங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் கேட்கின்ற போது அவைகளெல்லாம் சந்தித்து கொடுத்து ஆசீர்வாதமான நாட்களை கட்டளையிட்டு கொடுங்க ஏசப்பா. சந்தோஷமாக இருக்கட்டும் ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமே.